கோஜோ சத்தோரு. ஜுஜுட்சு கைசன் யூனிவர்ஸ்ல பிறந்ததுலேயே ஸ்ட்ராங்கான ஒரு சார்சரர்னா அது கோஜோ தான். சில சார்சரர்ஸை பார்த்தாலே பயப்படாம நிற்கிற ஸ்பெஷல் கிரேட் கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் நிறையாவே இருந்துச்சு. ஆனால் எல்லா கர்ஸ்ட் ஸ்பிரிட்டும் ஒரு ஆளுக்கு பயப்படணும், இது கோஜோ தான். ஸ்பெஷல் கிரேட் கர்ஸ்ட் ஸ்பிரிட்டான ஜோகோ அட்டாக் பண்ண வரும்போது ஜோகோவோட கிரியேட் ஆன நிறைய கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் கோஜோவோட பிரசன்ஸை பார்த்து பயந்து ஓடி இருக்கும். ஈவன் 20 ஃபிங்கர்ஸ் சப்டைன் ஆன ரோமன் சுக்குனாவே கோஜோ சத்தோரை பார்த்து பயந்து ஓடுறதுக்கு ஒரே காரணம் சுக்குனாவுக்கு நல்லாவே தெரியும் கோஜோ சுக்குனாவோட எவ்வளவோ பவர்ஃபுல். அதனாலதான் கெஞ்சோக்கு வச்சு கோஜோவை சீல் பண்ணியிருப்பான். கோஜோவோட இந்த பவர்ஸ் மட்டும் நம்மளை பயப்படுத்துறது கிடையாது, அதோட இன்னும் பெரிய ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு, அதுதான் இன்ஃபினிட் ஸ்பேஸ். எந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட்டாலையும் எந்த சார்சர்னாலையும் கோஜோவோட பாடியை தொடவே முடியாது. இதுக்கு காரணம் என்ன, கோஜோவை சுற்றி எப்பவுமே ஒரு இன்ஃபினிட் ஸ்பேஸ் இருக்கும். ஃபெனோஸ் பேரடாக்ஸ் அப்படின்ற ஒரு கிரீக் தியரி இருக்கு. அதாவது நீ என்னதான் ஓடினாலும் ஒரு சில திங்ஸை பிடிக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிரேட் வாரியருக்கும் ஒரு டார்டாய்ஸ்க்கும் ரேஸ் நடந்துச்சு. அந்த ரேஸில் டார்டாய்ஸை அந்த வாரியர் எவ்வளோதான் முந்த பார்த்தாலும் அந்த டார்டாய்ஸோட ஆஃப் பாடியை கூடி அவங்களால தாண்ட முடியும். அதாவது ஒரு ரீச்சிங் பாயிண்ட் இல்லாமல் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கிறது. இந்த பவர் கோஜோவோட பாடி சுற்றி இருந்துச்சு. அதனால கோஜோவோட பாடி யாராலையுமே ரீச் பண்ண முடியல. இவ்வளோ பவர்ஸ் இருந்தாலுமே டோஜி கோஜோவை ஈஸியாக டிஃபீட் பண்ணியிருப்பான். அது ஏன்னா கோஜோ நெகட்டிவ் காஸ்மிக் வேவை யூஸ் பண்ணுவான்னு டோஜிக்கு முதலே தெரிஞ்சனால மட்டும்தான். அப்போ அந்த பேட்டில் டோஜி கோஜோவை ஃபுல்லாக வெட்டியிருக்கும். ஆனாலுமே கோஜோ ரிவர்ஸ்ட் கர்ஸ்ட் ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு கஷ்டமான கர்ஸ்ட் ஸ்பிரிட். இது ஸ்பெஷல் கிரேட் சார்சரர்ஸ் மட்டும் இருக்கும். டைம் ஸ்கிப் பண்ணி டெத்ல இருந்து திருப்பி வந்திருப்பான். இப்போ டோஜி அந்த நெகட்டிவ் காஸ்மிக் வேல இருந்து எப்படி கோஜோவை அடிச்சிருப்பான், அந்த இன்சிடென்ட்டை நினைச்சு பார்த்த கோஜோக்கு புது ட்ரிக் ஒன்று கிடைக்குது. இத்தனை நாள் ப்ளூ அப்படின்ற ஒரே ஒரு டெக்னிக்கை மட்டும் கற்று வச்சிருந்த கோஜோக்கு ரெட் அப்படின்ற ஒரு புது டெக்னிக் கண்டுபிடிக்கிறான். செகண்ட் டைம் பேட்டில் டோஜியை ரெட் வச்சு ஈஸியாக டிஃபீட் பண்ணியிருப்பான். இது வரைக்கும் ப்ளூன்ற டெக்னிக் இவனை அட்ராக்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கும். ஆனா ரெட் இதோட கம்ப்ளீட் நெகட்டிவ் சைட், திங்ஸ் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணும். இந்த 2 டைப்ஸ் ஆஃப் காஸ்மிக் டெக்னிக்ஸை கம்பைன் பண்ணி பர்பிள் அப்படின்ற புது டெக்னிக்கை கண்டுபிடிக்கிறான் கோஜோ. இந்த 3 டெக்னிக்ஸும் இவனை ரொம்பவே பவர்ஃபுல்லா மாத்திருச்சு. இந்த இமேஜினரி டெக்னிக் பர்பிளுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஹாலோ, அதாவது குழி. அதாவது என்ன திங்ஸா இருந்தாலுமே ஒரு இன்ஃபினிட்டி குழியில போட்டு அதோட கதையை முடிச்சிருவோம். எல்லா ஸ்பெஷல் கிரேட் சார்சரர்ஸும் டொமைன் எக்ஸ்பான்ஷன், அதாவது ரோய்கி டெங்காய் அப்படின்ற டெக்னிக்ல ரொம்ப பவர்ஃபுல்லாவே இருந்திருக்காங்க. ஆனா கோஜோ டொமைன் எக்ஸ்பான்ஷன்ல இருந்து எப்படி வெளியே வர்றது, டொமைன் வாய்ட் அப்படின்ற ஒரு நியூ மெத்தடை கண்டுபிடிச்சு டொமைன் எக்ஸ்பான்ஷன்ல இருந்து ஈஸியா வெளியே வர ஒரு நியூ டெக்னிக்கையும் கண்டுபிடிச்சான். அதாவது இன்னொருத்தங்க டொமைன் எக்ஸ்பான்ஷன் கோஜோ மேல யூஸ் பண்ணா அவனோட பவர்ஃபுல் டெக்னிக்கான டொமைன் வாய்டை வச்சு அதை அவங்களுக்கே ரிவர்ஸ் பண்ணிடுவோம். இதனால அன்லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் கிடைச்ச ஆப்போனன்ட் அவங்களோட டொமைன் எக்ஸ்பான்ஷன்லயே சிக்கி தவிப்பான். இவ்வளவு டெக்னிக்ஸை கத்து வச்ச கோஜோ எவ்வளவு பவர்ஃபுல்னு உங்களுக்கே தெரியும். ஜுஜுட்சு கைசன்ல என்னதான் சுக்குனா பவர்ஃபுல்லா இருந்தாலுமே சுக்குனாவை பயப்படுத்தின ஒரே ஆள் கோஜோ தான். இத்தனைக்கும் மாங்கால சுக்குனா மகாரோகா சமான் பண்ணி வந்தாலுமே கோஜோவா அவனால் அழிக்க முடியல. இதுல தெரிஞ்சிருக்கும் யார் பவர்ஃபுல்னு. சத்தோரு கோஜோ ரோமன் சுக்குனா அப்படின்ற கிங் ஆஃப் கர்சஸை விட எவ்வளவு பவர்ஃபுல். ஜுஜுட்சு கைசன் வேர்ல்ட்ல ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் அப்படின்னா அது கண்டிப்பா கோஜோ தான்.